ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 4ஆம் வகுப்பில் 9வது பாடம் கரிகாலன் கட்டிய கல்லணை அதை தான் பார்க்க போகிறோம். படிக்கலாமா குட்டீஸ்? பாடத்தை கவனிக்க ரெடியாக இருக்கீங்களா? நடத்தலாமா? நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடி தானே? பார்க்கலாம். ஓகேவா? மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுமுறையில் திருச்சியில் உள்ள தம் மாமா வீட்டிற்கு சென்றனர். அதாவது மணிமொழி கனிமொழி இருவரும் என்ன பண்ணியிருக்காங்க? திருச்சியில் இருக்க தன்னுடைய மாமா வீட்டுக்கு விடுமுறைக்காக சென்றிருக்காங்க. கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். திருச்சியில் இருக்கிற கல்லணையை பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டதா மாமாட்ட சொல்லியிருக்காங்க. மாமாவும் அதற்கு தன்னுடைய மனைவி, குழந்தை கபிலன் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கல்லணையை பார்க்க கனிமொழி, மணிமொழி எல்லாருமே போகிறாங்க. மணிமொழி சொல்கிறா, என்ன சொல்கிறா? எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா அப்படின்னு சொல்கிறா. உடனே கனிமொழி என்ன சொல்கிறா? எனக்கும் தான், ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்ட்டு கனிமொழி சொல்கிறா. அத்தை என்ன சொல்கிறாங்க? நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்ன சொல்கிறாரு? வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. கனிமொழி சொல்கிறா, மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறா. உடனே மாமா என்ன சொல்கிறாரு? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். இதுதான் கல்லணை. நன்றாக பாருங்கள் குட்டீஸ். கல்லணை யார் கட்டினது? கரிகாலன். கரிகாலன் கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாரு. அடுத்து மணிமொழி சொல்கிறான், கல்லணையை கட்டிய கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் மாமா. உங்களுக்கு தெரிந்த செய்தியை கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட மணிமொழி கேட்குறா. உடனே அத்தை என்ன சொல்கிறாங்க? எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்கிறாங்க. சோழ அரசர்களின் சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும் அப்படின்னு சொல்கிறாப்புல. கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளவன். கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன? வளவன் என்பதுதான் கரிகாலனின் இயற்பெயர் என்பதாகும். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, கனிமொழி என்ன கேட்குறா? இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறா. உடனே மாமா சொல்கிறாரு, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். அதாவது இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இவருக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாரு. சின்ன வயசில் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டதுனால காலில் கருகி இருந்திருக்கு. அதனால அவருக்கு கரிகாலன்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாரு. மணிமொழி, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா அப்படின்னு மணிமொழி சொல்கிறா. இந்தா கரிகால மன்னன் கரிகாலன் கட்டிய கல்லணை படத்தை பாருங்க குட்டீஸ். இதான். உடனே மாமா என்ன சொல்கிறாரு? சரி, கூறுகிறேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை தான். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலில் அடித்தளமிட்டு இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? உடனே மணிமொழி, ஓ அப்படியா மாமா அப்படின்னு சொல்கிறா. உடனே மாமா சொல்கிறாரு, ஆம், காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலத்தில் வெள்ளம் பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்படுவதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். அதாவது மழை காலங்களில் பெய்கிற மழை பூரா கடலுக்கு போயிருக்கு.
வெயில் காலங்களில் மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப துன்பட்டிருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த கரிகாலன் தான் என்ன பண்ணாப்புல, மழை நீரை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காப்புல, இப்படி ஒரு கல்லணையை அவர் கட்டியிருக்காப்புல. மக்களுடைய பயன்பாட்டிற்காகவே அவர் கட்டியது தான் இந்த கல்லணை. மழைநீரை சேகரித்து வைத்துக்கொள்ள மக்களுடைய பயன்பாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கல்லணையை அவர் கட்டியிருக்கார். மணிமொழி. அப்போதே இரும்பு கம்பிகள் பஞ்சுதைன்னா என்ன, சிமெண்ட் இருந்தனவா அப்படின்னு கேட்குறா. சிமெண்ட் தான் பஞ்சுதாய். மாமா உடனே சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாங்க, இல்லையம்மா, அணை கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். காவிரி ஆற்றுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய பாறைகளை கொண்டாந்து போட்டிருக்காங்க. அந்த பாறைகளுள் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையை கொண்டாந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் நீர் அரிப்பின் காரணமாக அந்த பாறை பூரா என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாறையோக்கு இடையில இன்னொரு ஒட்டும் களிமண்ணா, அந்த களிமண்ணை வச்சே இன்னொரு பாறைக்கு இடையில வந்து அந்த களிமண்ணை வச்சு பூசிட்டு இன்னொரு பாறையை வச்சு ஒட்டியிருக்காங்க. இரண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு புத்தகத்தை ஒட்டவா எது ஒட்டுறா இருந்தாலும் இந்த கம்மு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போவே வந்து நம்ம பண்டைய தமிழர்கள் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது ஒட்டுற அளவுக்கு ஒரு களிமண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஒற்ற களிமண்ணை வச்சு தான் அவங்க 2 பாறைகளுக்கு இடையில் அந்த களிமண்ணை வச்சு பூசி ஒன்றோட ஒன்றா ஒட்டி அதை வந்து இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க. இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க, கல்லணை வந்து தமிழர்களுடைய கட்டுமான திறனையே பறைசாற்றும் அளவுக்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கபிலன். இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கூப்பிட்றான். உடனே மாமா என்ன சொல்கிறாரு, இந்த அணை வந்து 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புதாறு என 4ஆக பிரிகிறது. காவிரி ஆறும் பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. கல்லணை எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னா, காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போதுமே செழுமையான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரும் திருச்சி மட்டும்தான். இது வந்து எப்போதுமே உழவு பாசனத்திற்காக மிகப்பெரிய திட்டமாகும். அங்கே வந்து தஞ்சாவூர் திருச்சி பக்கம் வந்து ஆடையிலையும் நெல் போடுவாங்க, கோடையிலும் நெல் போடுவாங்க. எப்போதுமே விவசாயமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கல்லணையினால தான் அந்த மாவட்டம் வந்து செழிப்பாக இருக்குது, அந்த 2 மாவட்டங்களும். அத்தை. மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன், மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் ஆருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. கனிமொழி. கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் அப்படின்னு சொல்கிறான். கல்லணை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது, கருத்தாகவும் இருக்குது. அதனால் கல்லணையை கட்டிய கரிகாலனுக்கு நம்ம நன்றி கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி சொல்கிறான். மணிமொழி என்ன சொல்கிறா, கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதோட கரிகாலன் கட்டிய கல்லணை பாடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் கரிகாலன் கட்டிய கல்லணை வினா விடைகளை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.